ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் க்ரஷ் அண்ட் கிராஃப்ட்ஸ். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோட போன வீடியோவில் நான் ஒரு பசில் கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதோடைய ஆன்சர் தான் இது. இதோடைய கொஸ்டின் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அழகாக ஒரு மினி சாண்ட்விச் குக்கீஸ் நோட் புக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் தேவை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குஷன் ஃபோம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபோம் கடையில் கிடைக்கும், 5 rupeesன்னு கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த துணி எப்படி இருக்கணும்னா எலாஸ்டிக் மாதிரி இருக்கணும். அப்புறம் ஊசியும் நூலும் எடுத்துக்கோங்க. நூல் பிளாக் கலர் இருந்தால் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க என்ன கலர் இருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் A4 ஷீட்டு. இது செய்கிறதுக்கு ஒரு 3 A4 ஷீட் இருந்தால் போதும். இந்த வீடியோவில் நான் ஒரு பசில் கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி 5 சென்டிமீட்டருக்கு 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். நான் எடுத்த பேங்கிள் 5 சென்டிமீட்டர், அதனால் நான் பேங்கிள் வச்சே வரைஞ்சிக்கிட்டேன். இதை வரைஞ்சதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கார்ட்போர்டு மெல்லிஸாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோம் எடுத்துக்கலாம். ஃபோம் எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு 6.5 சென்டிமீட்டர் டயமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அதுக்கு மேலே வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வளையல் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதில் காம்பஸ் கூட யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் யூஸ் பண்ண ஃபோம் குஷனுக்கு யூஸ் பண்ணுற ஃபோம், அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் இதை வேணால் 2ஆக கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நம்ம கிராஃப்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபோம் அவ்வளோ திக்காக இருக்காது, அதனால் அதை நீங்கள் 2ஆக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச கார்ட்போர்ட் பீஸை இந்த மாதிரி ஹாட் கன் வச்சு ஏதாச்சும் ஒரு சைடு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் எலாஸ்டிக் துணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ட்ரான்ஸியாக இருந்துச்சுன்னா இதை 2ஆக மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஒட்டின கார்ட்போர்டு இந்த மேலே வர மாதிரி இதை ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பழைய பிளாக் கலர் லெகின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், அந்த கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி முறுக்கி எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ டைட்டாக இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஷேப் வரும். நல்லா டைட்டாக இழுத்து இந்த மாதிரி சுற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இது ஃபுல்லாக நல்லா டைட்டாக கட்டிடலாம். இப்போ இதை நல்லா டைட்டாக கட்டிட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஊசி நூல் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சிடலாம். இது இந்த மாதிரி உள்ளேயும் வெளியேயும் விட்டு இந்த மாதிரி எடுத்தால் போதும், பெரிய தையல்லாம் போட வேணாம். இதை தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நம்ம எவ்வளோ டைட்டாக தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஸ்டிஃபாகவும் இருக்கும், அந்த குக்கீஸ்க்கு ஷேப்பும் கொடுக்கும். அதனால் ரொம்ப டைட்டாக தைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி தைச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா கடைசியாக நல்லா இழுத்துட்டு கடைசியாக அதுக்கு ஒரு நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. வேணும்னா நீங்கள் இதே மாதிரி 2 ரவுண்டு கூட தைச்சி எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். எவ்வளோ டைட்டாக இருக்குமோ அவ்வளோ டைட்டாக இருக்கணும். இது மாதிரி நாட் போட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இது கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சிசர் வச்சு இந்த ரப்பர் பேண்டு கீழே உள்ள போர்ஷனை இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 5 சென்டிமீட்டர் டயமீட்டரில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பரில் கட் பண்ணி இதுக்கு மேலே ஹாட் கன் வச்சு இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ இதோடைய சென்டர் மார்க் பண்ணிடலாம். ஒரு ஸ்கெட்ச் வச்சு கொஞ்சம் பெரிய டாட் வச்சு மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துடலாம். இப்போ 2 டாட்டுக்கு நடுவில் ஒரு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வர மாதிரி இந்த ஷேப்புக்கு டாட் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஊசி நூல் வச்சு நம்ம மார்க் பண்ண அந்த டாட்டுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி தச்சு எடுக்க போகிறோம்.
இந்த மாதிரி ஊசியை உள் வழியாக விட்டுட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் அதை மேலேருந்து கீழே விட்டுறலாம். இது இந்த மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறமா நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து இந்த குழி மாதிரி உள்ள விழும். நல்லா டைட்டாக இழுத்ததுக்கப்புறமா அடுத்த டாட்டில் அதே மாதிரி உள்ள கீழே இருந்து மேலே விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலே இருந்து கீழே விட்டு அப்படி இழுக்கணும். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இல்லைன்னா இது மாதிரி வரையணுங்கிற அவசியம் கிடையாது, டைரெக்டாகவே தைச்சா போதும். இந்த மாதிரி எல்லா டாட்டுக்கு மேலேயும் தைச்சிடலாம். இது ஃபுல்லாக தைச்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு இதை செக்யூர் பண்ணிடலாம். செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் மேலே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒயிட் கலர் நூல் யூஸ் பண்ணோன்னு தெரியவே இல்லை பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன் என்ன கலர் நூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியும் நமக்கு தெரிய போகிறது கிடையாது. இந்த பின்னாடி நம்ம தைச்சது வந்து எவ்வளோ டைட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த குக்கீஸோட ஷேப் வரும். இப்போ நம்ம ஒரு 3 A4 ஷீட் எடுத்து அதுக்கு மேலே அதே மாதிரி அதை 5 சென்டிமீட்டர் டயமீட்டருக்கு சர்க்கிள்ஸ் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிட்டு 3 பேப்பரையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஸ்டேப்லர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டேப்லர் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 பீஸையும் ஒரு ஃபெவிகாலோ இதை ஏதாச்சும் கம் வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டும். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்டின நோட்ஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டுறோம். 2 சைடுமே டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டணும். அந்த சர்க்கிள் ஷேப்புக்கே டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி 2 சைடு ஒட்டினதுக்கு அப்புறமா இப்போ இதோட இன்னொரு சைடை வந்து நம்ம அந்த குக்கீஸ் மேலே ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இதை எடுத்துட்டு குக்கீஸ் மேலே இப்படி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி 2 சைடுமே குக்கீஸ் மேலே ஒட்டிடலாம். இப்போ நம்மளுடைய மினி குக்கீஸ் நோட் புக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ளாடி நமக்கு தேவையான ரிமைண்டர்ஸ்லாம் எழுதி வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த நோட்டு காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் சைடு வச்சு ஒட்டினனால ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒட்டிக்கலாம். அதனால் இது ரீயூசபிள் தான். பாருங்கள், நான் இந்த மாதிரி வேறு திக்னஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி குக்கீஸ் மட்டும் தனியாக செஞ்சு இதை கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு பின்னாடி மேக்னெட் ஒட்டி ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி அதில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.